ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு உண்மையான மாற்ற காலம் நடந்து கொண்டு இருக்குது. வெளியில் பார்க்கும்போது எல்லாமே சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய சிந்தனை, குழப்பம், எதிர்காலம் பற்றிய பயம் எல்லாமே இருக்கும். இது வரைக்குமே வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு தெரியாமல் இருந்த நிலை எல்லாமே இப்போது மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். யார் நம்ம மனிதர், யார் நம்ம பயன்படுத்துகிற மனிதர் அப்படிங்கிறது புரியக்கூடிய காலமாக இருக்க போகுது. வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கே அதிகமாக யோசிப்பாங்க. எதையுமே மனசில் வச்சுக்கிட்டு தூங்க முடியாமல் போகும். குடும்பத்தில் பேசும் வார்த்தைகள் சில நேரங்களில் காயப்படுத்தும். நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே அதை தவறாக புரிஞ்சு கொள்ளுவாங்க. அந்த நேரத்தில் தனியாக இருக்கணும் அப்படின்னு கூட தோணும். சில நண்பர்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய நிலையும் வரும். நம்பி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெளியே போயிருக்கும். அதனால் மனசு உடைஞ்சு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. வேலை விஷயத்தில் தாமதம் இருக்கும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. சிலருக்கு வேலை மாற்றமும் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். வேலை இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. பணம் சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாத நிலையும் இருக்கும். செலவுகள் எல்லாம் அதிகமாகும். கடன் சுமையும் கூடும். பெரியவங்கலாம் சொல்கிறது கையில் வந்த காசு காற்றில் போகிற மாதிரி. அது மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது சிலருக்கு வரும். திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில புரிதல் அப்படிங்கிறது குறையும். சில நேரங்களில் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இது நிரந்தர பிரச்சனை கிடையாது. அது ஒரு தற்காலிக சோதனை மாதிரி தான். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மன உறுதியை அதிகப்படுத்தக்கூடிய, முன்பு இருந்த பயம் அப்படிங்கிறது மெதுவாக குறையக்கூடிய காலமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க யோசனை வரும். முன்பு முடியாதுன்னு நினச்ச விஷயம் கூட இப்போ சாத்தியமாகும். வெளியூர் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறக்க அதிகமான இருக்குது. பயனும் அதிகமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணம் மெதுவான நிலைக்கு வர ஆரம்பிக்கும். சேமிப்பு உருவாகும். கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் எல்லாமே குறையும். குடும்பத்தில் புரிதல் அதிகரித்து முன்னாடி சண்டை போட்டவங்க கூட இப்போ ஆதரவாக நிற்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதிகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது கஷ்டம் கடந்து போனால் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது தானாக வரும். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மெதுவாக ஆரம்பிக்க போகுது. அவசரமாக எந்த முடிவுமே எடுக்காதீங்க. கோபத்தில் யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. பணம் வீணாக செலவு செய்ய வேண்டாம். நல்ல மனிதர்களுடன் சேர்ந்துருங்க. கெட்ட நண்பர்களை விட்டு நீங்களாவே விலகிருங்க. உடல் நலத்தை நல்லாவே நீங்கள் கவனிச்சுக்கணும். சில நேரங்களில் ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தேவை. அதிகமாக யோசிக்காமல் அமைதியாக இருந்து பாருங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சோதனை காலமாக இருந்தாலும் அதே நேரத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலமாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா வேலையுமே நீங்கள் செய்யணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இன்றைக்கி மன அழுத்தம் இருந்தாலும் நாளைக்கு மன நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி குழப்பம் இருந்தாலும் நாளைக்கு தெளிவு வரும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். கஷ்டத்தை கடந்து வந்த தனுசு ராசிக்காரங்க தான் நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தூரத்தில் இருக்காது, ரொம்பவே அருகில தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த காலம் அப்படிங்கிறது வெளியில் சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய காலமாகவே இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்னதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே பல வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. மனசுக்குள்ளே நிறைய சுமைகளும் இருக்கும். எதையுமே யார்கிட்டையுமே சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அமைதியாக எல்லாத்தையுமே நீங்களாவே தாங்கிக்கிறீங்க. யார்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு சொல்லணுங்கிற மனசு வராது. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையில் இந்த காலம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களை பலமாக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீட்டில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே கேட்காத மாதிரிலாம் தோணும். சில நேரங்களில் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் பேசுவாங்க. அதனால் மனசு உடைஞ்சு போகும். தனியாக இருக்கணும் அப்படின்னு தோணும். சிலருக்கு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட வரும். ஆனால் அது கெட்ட விஷயம் கிடையாது. சில நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே போனாதான்
வாழ்க்கையினுடைய மதிப்பு தெரிய ஆரம்பிக்கும், உறவுகளுடைய அருமையும் புரியும். பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, தொலைவில் இருந்தாதான் உறவினுடைய மதிப்பு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு உணர்வு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். வேலை மற்றும் பண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேலை செய்யக்கூடிய இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக உழைச்சாலுமே அதற்கான பாராட்டுகள் கிடைக்காம போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் மற்றவங்களாம் முன்னேறி போகக்கூடிய போது மனசு ரொம்பவே வருந்தும். நான் இவ்வளவு நாள் உழைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இவ்வளோ முன்னேற்றம் வரலை அப்படின்லாம் தோணும். ஆனால் சனி மற்றும் குருலாம் சேர்ந்து தான் கொடுக்கக்கூடிய பாடம் அப்படின்னா, உழைச்சவன் ஒரு நாள் வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது தான். மெதுவாக நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரும். வேலை மாற்றங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற யோசனைலாம் வரும். புதிய இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல மரியாதையெல்லாம் கிடைக்கும். பணம் ஆரம்பத்தில் கையில் நிலையாகவே இருக்காது. செலவுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தாறுமாறாகவே இருக்கும். குடும்ப செலவு, கடன், தேவைகள் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் மெதுவாக சேமிக்க ஆரம்பிங்க, சிறிய அளவில் பணம் சேமிக்க முடியும். அதுதான் நமக்கு பெரிய பாதுகாப்பாகவும் மாறப்போகுது. சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக போயிடுவாங்க, நம்பினவங்கெல்லாம் விலகி போயிடுவாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டு மெதுவாக மறைஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க. முதல்ல அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் பின்னாளில் அது நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னால் அது நல்லதாக தான் புரியும். இப்போது கெட்டவங்களாம் விலகுனாதான் நல்லவங்கள்லாம் வருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் எல்லாமே அறிமுகமாக ஆரம்பிப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் விஷயத்தில் குழப்பம் இருக்கும். ஒருவரை நம்பி சென்றாலுமே அந்த உறவில் தடைகள் எல்லாமே வரும். சிலருக்கு பிரிவு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வாழ்க்கையை சிலருக்கு பிரிவு கூட நடக்கலாம், ஆனால் அது வாழ்க்கையை காப்பாற்றும். பிரிவாக இருக்கும். சரியான மனிதருடைய பின்னால் வாழ்க்கையில் வருவாங்க. திருமணம் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் இருக்கும். புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பேசாமல் இருக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரியெல்லாம் கூட ஃபீல் ஆகும். என்னடா பேசவே மாட்டேங்கிறாங்க, பேசவே நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட தோணும். திருமணமானவர்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வரன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகளோடையே இருந்துட்டு இருக்கும். ஆனால் நேரம் செல்ல செல்ல புரிதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்படும். குடும்பத்தில் அமைதியும் வரும், ஆனால் கொஞ்சம் நாள் ஆகணும். இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே பயப்படுறீங்க. சில நேரங்களில் தன்னம்பிக்கை கூட குறைஞ்சு போயிடுது. ஆனால் மெதுவாக மன உறுதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற தெளிவும் வரணும். எந்த மனிதரை நம்பணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும். வாழ்க்கை நம்மளை சோதிக்கிறது அப்படிங்கிறது கை விடுறதுக்காக கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடக்குது. வெளியூர் செல்றதுக்கான வாய்ப்புகள், புதிய வருமான வழி திறக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் எல்லாமே அதிகரித்து மன நிம்மதி அப்படிங்கிறது மெதுவாக வர ஆரம்பிக்கும். முன்னாடி கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மெதுவாக சரியாகிரும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு வந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சோதனை காலமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலமாகவும் இருக்குது. இன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு சந்தோஷம் வரும். இன்னைக்கு தடைகள் இருந்தாலும் நாளைக்கு வெற்றி வரும். இன்னைக்கு தனிமை இருந்தாலும் நாளைக்கு ஆதரவு வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படின்னா, மற்றவங்களுக்காக ரொம்பவே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட உங்களுக்கு தோணும். வாழ்க்கையில் இந்த காலம் அப்படிங்கிறது அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. நீங்கள் வெளியில் பார்க்கும் பொழுது சாதாரணமான வாழ்க்கை மாதிரி தெரியும், ஆனால் மனசில் நிறைய சிந்தனைகள் எல்லாம் இருக்குது. மற்றவங்களுக்காக உழைச்சது எல்லாமே போதும். இனிமேல் குடும்பம் எப்படி போகும், பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முடிவை அடிக்கடி நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் வாழ்க்கை நின்றுச்சு அப்படின்னு கூட தோண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம். வீட்டில் அமைதி, பணம் அப்படிங்கிறது, வேலை, உறவு எல்லாமே சரியாக இருக்கும். முன்னாடிப்பட்ட கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மெதுவாக சரியாகி உங்களுடைய மனசில் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. சனி சோதனையை கொடுத்தாலுமே உங்களுடைய மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்பாரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் சோதனை காலமாக இருந்தாலும் அதே நேரத்தில் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய காலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வரும். இன்றைக்கி தடைகள்
கவலைகள் இருந்தாலும் நாளைக்கு வெற்றி வரும். இன்றைக்கி மன அழுத்தம் இருந்தாலும் நாளைக்கு நிம்மதி வரும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல காலம் அப்படிங்கிறது மெதுவாக வந்துட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாரை நினச்சும் எதுக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். தாங்கிக்கிட்டு முன்னேறக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.